மாலா மேம், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பஸ்ஸுக்கு வாங்க. நான் பஸ்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. அப்படின்னா நம்ம இந்த சூப்பரான காட்டேஜில் தங்க போகிறது இல்லையா? இப்போவே நம்ம கிளம்பணுமா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், நீங்கள் யாரும் கிளம்ப வேண்டாம். மேம், நான் எங்கள் மேனேஜர் கிட்ட பேசிட்டேன். லாஸ்ட் மினிட்ல ஏதோ 2 கெஸ்ட் வந்து காட்டேஜஸை கேன்சல் பண்ணதுனால உங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு எங்கேயும் போக வேண்டாம் மேம். நாங்களே உங்களுக்கு காட்டேஜ் அரேஞ்ச் பண்ணி தரோம். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தானே 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே புக் பண்ணியிருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க. என்னது இது? ஒரு வேளை லேட் பண்ணுறோன்னு சொல்லி அந்த ரிசப்ஷன் லேடி சத்தம் போட்டுட்டு இருக்காங்களா? நாங்கள் இன்னும் ஒரு ½ அன் ஹவரில் கிளம்பிடுவோம் மேம். நோ, நீங்கள் யாரும் கிளம்ப வேண்டாம். நான் அதை தான் உங்கள் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு 3 காட்டேஜஸ் தர சொல்லி எங்கள் மேனேஜர் சொல்லிட்டாரு மேம். அதை சொல்கிறதுக்காக தான் நான் வேகமாக வந்துட்டு இருந்தேன். ஒரு காட்டேஜில் பார்த்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அக்காமடேட் பண்ணலாம். வாவ், அப்படின்னா நமக்கு காட்டேஜில் ரூம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரெட் வெல்வெட். ஓ மை காட், எனக்கு இந்த காட்டேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வேலை, இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் எங்கே அலையணுமோன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தோம். இப்போவே நீங்கள் கேட்ட அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் காட்டேஜா? இந்த காட்டேஜில் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் தங்கலான்னு சொல்கிறீங்களா மேம்? இதுதான் உங்களுக்கு அலாட் பண்ணிக்கிற ஃபர்ஸ்ட் காட்டேஜ். நீங்கள் ஒவ்வொரு காட்டேஜ்லேயும் 20 to 40 மெம்பர்ஸ் வரைக்கும் அக்காமடேட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்க தானே, அவங்க படுக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா பெட் கூட ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப புதுசு மாதிரி இருக்குது. நாங்கள் இதில் கிட்டத்தட்ட 30 to 35 ஸ்டூடெண்ட்ஸை படுக்க வச்சுக்கிறோம். ஓகே, அடுத்த காட்டேஜை பார்த்துக்கலாமா? ஓகே மேம், இங்கே பால்கனி வியூ கூட இருக்குது. உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா காட்டேஜ்லேயுமே பால்கனி வியூ இருக்குது. இங்கேருந்து நீங்கள் கேசல் நல்லா பார்த்துக்கலாம். நாளைக்கு ஈவினிங் கூட ஸ்பெஷலாக ஃபயர் ஒர்க்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் பால்கனி மேலே நின்று கேசலை பார்க்கலாம். வாங்க மேம், இதுதான் உங்களுக்கு அலாட் பண்ணிக்கிற 3rd காட்டேஜ். இந்த காட்டேஜ்லேயும் நாங்கள் சொன்ன மாதிரி 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் அலாட் பண்ணிக்கலாம். 3 காட்டேஜுக்குமே பால்கனி வியூ இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் கூட இருக்குது. நோ, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நாங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கோம், குக்கிங் எல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. ஓகே மேம், எனக்கு கிளியராக புரியுது. ரெஸ்டாரண்ட் வந்து ரிசப்ஷனுக்கு பின்னாடி இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். மொத்தமாக 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? காமன் டைனிங் ஏரியா அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நோ ப்ராப்ளம் மேம், இந்த மாதிரி பல்காக கெஸ்ட் வந்தாங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நார்மல் தான். நான் மேனேஜர் கிட்ட பேசி நீங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காமன் டைனிங் ஏரியா அரேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை மேம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க லக்கேஜ் எடுக்க தேவையில்லை. இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்தந்த ரூம்ஸில் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. ஓ, அது உண்மையாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம். ஹாய் பண்டி, எங்களுக்கு எல்லோ கலர் காட்டேஜ் கொடுத்துருக்காங்கப்பா. உங்களுக்கு தெரியுமா, எங்க காட்டேஜ் தான் இருக்கிறதுலே வச்சு பிரீமியம் காட்டேஜ்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்குல்ல? ரெட் வெல்வெட், இங்க இருக்கிற எல்லா காட்டேஜும் ஒரே மாதிரி தான் சரியா? கலர் மட்டும் தான் வேற. அது மட்டும் இல்ல, எங்க காட்டேஜ்ல ஏசி எல்லாம் இருக்கு. உங்க காட்டேஜ்ல ஏசி இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் எந்த காட்டேஜ்ல தங்குறது மேம்? புஷ்பா, ஆக்சுவலி இந்த ப்ளூ காட்டேஜ்ல வந்து ஆல்ரெடி போதுமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதனால நீ எல்லோ இல்லாட்டி பிங்க்ல ஸ்டே பண்ணிக்கோமா. ஓகே மேம், என்னோட ஃப்ரெண்ட் ரெட் வெல்வெட் ஆல்ரெடி எல்லோ காட்டேஜ்க்கு போயிட்டா மேம். அதனால நான் அங்கேயே போய் தங்கிக்க போறேன். ஹாய் டிம்பிள். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம். யாரோ மேல இருந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னாச்சுமா? ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க. சாரி மேம், நான் ஒரு விஷயம் கேட்கலாமா மேம்? எங்களுக்கு வந்து இந்த ப்ளூவை விட பிங்க் காட்டேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ப்ளீஸ் மேம், நாங்க எல்லாரும் எங்களோட லக்கேஜ் எடுத்துட்டு பிங்க் காட்டேஜ்க்கு மாறிக்கலாமா மேம்? பிரின்சிபல் மேம் ஒத்துக்க மாட்டாங்க ரோஸ். ஓ, ப்ளூவை விட பார்க்கறதுக்கு பிங்க் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால கிட்ஸ் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஓகேம்மா, உங்கள் லக்கேஜ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கு ஆள் இருக்காங்க. நீங்கள் மட்டும் பிங்க்குக்கு ஷிஃப்ட் ஆயிக்கோங்க. ரெட் வெல்வெட் புஷ்பா, ரொம்ப நேரமாக நம்ம எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் வந்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி தோசையாவது ஆர்டர் பண்ணுங்கப்பா. எனக்கு ஒரே வெங்காய தோசை சொல்லிடுங்க, அப்புறம் ஒரு மசாலா தோசை. டே சிண்டு, எங்கள் ரூமுக்கு நாங்கள் ஆளுக்கு ஒரு தோசை ஆர்டர் பண்ணலான் இருக்கோம். உனக்கும் வேணுமா? ஐயோ அக்கா, என்னக்கா இங்க வந்து தோசை ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆல்ரெடி எங்க ரூமுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். என்னது, இங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் கூட இருக்கா? டே சிண்டு, எங்களுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்டா. காஸ்ட்லியா இருக்குமா? அக்கா போங்கக்கா, நம்ம எதுக்கு பணத்தை பத்தி கவலைப்படணும்? எல்லாத்தையும் நம்ம பிரின்சிபல் மேம் நமக்காக பே பண்ணிடுவாங்கக்கா. டே சிண்டு, நீ நினைக்கிற மாதிரி என்ன வாங்குனாலும் எல்லாம் பே பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் 3000 rupees தான் பட்ஜெட். அதை விட ஜாஸ்தியா போச்சுன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் பில் அனுப்புவாங்க. அதை மறந்துடாத. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை விட எங்க பாட்டி நான் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ஐயோ, அம்மா பாக்க பில் அனுப்புவாங்களா? எங்க அம்மா ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஹோட்டல்ல குடுக்கறத தவிர வேற எதுவும் சாப்பிட கூடாதுன்னு. எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. பண்டி, அங்க பாரு பண்டி, உண்மையாவே நம்ம பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி லக்கேஜ் எல்லாரும் அவங்க ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கல்ல? பசங்களா, இந்த சூட் கேஸ்லாம் இங்கே தான்ப்பா வைக்க சொன்னாங்க. எனக்கு உள்ளே வரதுக்கு பர்மிஷன் இல்லை. ஸோ அவங்க திங்ஸ் வந்து எடுத்துக்க சொல்கிறீங்களா? வாவ், இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்யுற மாதிரி இருக்கே. இந்த இடத்துல மழை பெஞ்சா உண்மையாவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே லிலி லோட்டஸ் யாருமா? அவங்களோட சூட் கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஏமா உன்னதாம்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த லிலி லோட்டஸ் யார் இங்க? ஓ சாரி அங்கிள், நான் எதையோ யோசிச்சுட்டு இருந்ததால உங்களை கவனிக்கல. அது என்னோட தான் அங்கிள். நீங்க இங்கேயே இறக்கி வச்சிருங்க, நான் மேலே ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் சாரி அங்கிள், கொஞ்சம் வெயிட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த சூட் கேஸ் மட்டும் பத்திரமா மேலே எடுத்து போய்க்கோமா. வாவ் பண்டி, இங்க பாரு மழை பெய்யறப்ப எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த ரெசார்ட் கிட்ட அடிக்கடி மழை பெய்யுன்னு அந்த ரிசப்ஷன் ஆண்டி சொன்னாங்க. என்னது இது, லைட்டாக மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு மழையில் நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ், மழை பெய்கிற மாதிரி இருந்தால் பால்கனியில் நிற்காதீங்க, எல்லாரும் ரூமுக்குள்ளே போய் வேடிக்கை பாருங்க. கமான் மேம், இந்த சின்ன மழை எங்களை எதுவும் பண்ணாது மேம். அது மட்டும் இல்ல, இங்க பால்கனில நின்னா எங்க மேல மழையே பெய்யல மேம். ப்ளீஸ் மேம், ஒரு 15 மினிட்ஸ் இங்க நின்னுட்டு போயிடுறமே. எக்ஸ்கியூஸ் மீ மேம், பிரின்சிபல் மேம் உங்ககிட்ட தான் டின்னர் ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்க சொன்னாங்க. இப்போ டைம் 5 o'clock ஆகுது. சொன்னீங்கன்னா தான் 7 o'clock டின்னர் ரெடி பண்ணி வைக்க முடியும். என்ன பண்ணலாம் மேம்? ஓ சாரி, நானே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நூடுல்ஸ் பண்ணிடுங்க. வெஜ் நூடுல்ஸ் இல்லாட்டி பன்னீர் நூடுல்ஸ் இல்லாட்டி மஷ்ரூம் நூடுல்ஸ் பண்ணிடுங்க. ஓகே மேம். சைட் டிஷ் ஏதாவது வேணுமா? சைட் டிஷ்க்கு வந்து கோபி 65 இல்லாட்டி கோபி மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன், பன்னீர் டிக்கா அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுங்க. நான்வெஜ் எதுவும் வேண்டாம். ஓகே மேம், 7 o'clock டின்னர் ரெடி ஆகிடும். டின்னர் ரெடி ஆனோடனே நானே வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வாவ், அப்படின்னா இன்னைக்கு டின்னருக்கு வெஜ் நூடுல்ஸ் அண்ட் கோபி மஞ்சூரியனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். டே சிண்டு, டின்னர் என்னன்னு கேட்டுட்டு இருந்தியே, கேட்டியா? வெஜ் நூடுல்ஸும் கோபி மஞ்சூரியன் தாண்டா. மாலா மேம், எனக்கு வந்ததுலேருந்து ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணுறீங்களா? மேம், நீங்கள் தலைவலின்னு படுத்துடனேவே நான் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இன்னும் ஒரு 2 minutesல வந்துடுவாங்க மேம். அவங்க வந்தோடனே நாங்கள் எழுப்புறோம், நீங்கள் படுத்து தூங்குங்க. நீங்கள் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணீங்களா மேம்? நோ நோ நோ, எங்கள் பிரின்சிபல் மேம்க்கு நாங்கள் காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் யாரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணலையே. யார் ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியலையே. ரூம் நம்பர் வேறு கேட்க மறந்துட்டாங்க. ஒருவேளை இந்த ரூமாக இருக்குமோ? இந்த ரூமில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏம்மா, நீங்கள் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணீங்களா இங்கே? நோ அங்கிள், எங்க யாருக்குமே பசிக்கல. நாங்க யாரும் எதையும் ஆர்டர் பண்ணல அங்கிள். அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல டின்னருக்கு வர சொல்லிருக்காங்க. ஐயோ லில்லியக்கா, நான் தான் சீசி லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன்க்கா. ஓ, நீங்கள் தான் ஆர்டர் பண்ணீங்களா? நான் மேலே போகக்கூடாது, நீங்கள் போய் இதை மேலே கொடுத்துறீங்களா? மை காட், அதுக்குள்ள சிண்டு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டானா? அங்க பாரு, சிண்டு சொன்ன மாதிரியே அவனுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துருச்சு. பார்க்கறக்கே செமையா இருக்கு. அங்கிள், எங்களுக்கு ஒன்று கிடைக்குமா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆஃபீஸ் நம்பர் 9 அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 10 to 20 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணிடுவோம். பாத்தியா நான்சி, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம். அவன் ஃபோன் பண்ணி சீசி லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டே சிண்டு, அதை பார்க்கறக்கே சூப்பரா இருக்குடா. இவ்ளோ வச்சிருக்கியல்ல, எங்களுக்கு கொஞ்சம் குடுறா. அக்கா, உங்களுக்கு வேணும்னா வாங்கி சாப்பிட வேண்டியதானே, எனக்கே இது பத்தாதுக்கா. பிரின்சிபல் மேம் காஃபி கேட்டு 1/2 an hour ஆச்சு. ஓ மை காட், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், உங்கள் ரூமில் பிரின்சிபல் மேம்க்கு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சாரி மேம், கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. என்ன மேம், நீங்கள் இவ்வளோ லேட்டாக கொண்டு வரீங்க? பாவம், அவங்க தலைவலின்னு சொல்லிட்டு தூங்கவே போயிட்டாங்க. சரி, நீங்களே கொண்டு போய் மேலே கொடுத்துருங்க போங்க. ஓகே மேம், நானே கொண்டு போய் மேலே கொடுத்துட்றேன். மை காட், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மாலா மேம், லேட்டாக கொண்டு வந்தாலும் காஃபி நல்லா சூடாக ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களும் வேணும்னா ஒன்று ஆர்டர் பண்ணி குடிங்களேன். பார்க்குறக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. இல்லை மேம், எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை. இன்னும் ஒரு 1 hourல டின்னரே ரெடி ஆகிடும்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன் மேம். நீங்கள் பேசாமல் ரெஸ்ட் எடுங்க மேம். அங்க பாரு, அவங்க எல்லாரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஏ ரெட் வெல்வெட், நான் கண்டிப்பா போய் ஏதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணதான் போறேன். உனக்கு வேணும்னா சொல்லு. ஹலோ, ரிசப்ஷனா? எல்லோ காட்டேஜ்க்கு வந்து எங்களுக்கு ஒரு கிரில் சிக்கன் இல்ல ஹாஃப் இல்ல ஃபுல் ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னது, கிரில் சிக்கனா? ஏ புஷ்பா, கிரில் சிக்கன் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதெல்லாம் ஏன் புஷ்பா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? ஏ பண்டி, அங்க பாரு, புஷ்பா ஆர்டர் பண்ண கிரில் சிக்கன் எடுத்துட்டு வராங்க. எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா? கண்டிப்பா வேஸ்ட் தான் பண்ண போறாங்க நான்சி. ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. எல்லோ காட்டேஜ்க்கு கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிருந்தீங்கல்ல? ஆமா ஆண்டி, நாங்க தான் ஆர்டர் பண்ணிருந்தோம். என்ன ஆண்டி அதுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க? ஆண்டி, என்னால தூக்க முடியாது, நீங்களே கொண்டு போய் மேல கொடுத்துருங்க ஆண்டி. ஹை, ஆர்டர் பண்ணி 10 minutesக்குள்ள எவ்வளவு பெருசா கிரில் சிக்கன் வந்துருச்சு. ஆண்டி நாங்க தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். சீக்கிரம் மேல கொண்டு வாங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்னது இது, இந்த ரூம்ல ஆர்டர் பண்ணிருக்காங்க? இவ்வளவு பேர்த்தால் இதை சாப்பிட்டு முடிக்க முடியுமா? வேஸ்ட் ஆயிடும் தோணுது. வாட் இஸ் திஸ் பண்டி? எல்லாரும் அவங்க உங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்? நம்ம மட்டும் ஆர்டர் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? சரி இருங்க, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி தோசை ஆர்டர் பண்றேன். என்னது, தோசை ஆர்டர் பண்றியா? எனக்கெல்லாம் தோசை வேண்டாம்ப்பா.
வீட்லயும் அதை தானே சாப்பிடுறோம். எனக்கு பீஸா தான் பிடிக்கும். ஒழுங்கா ஃபோன் பண்ணி பீஸா ஆர்டர் பண்ணு. நான்சி, நீ பீஸா ஆர்டர் பண்ண நேரம் லைட்டா மழையே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெசார்ட்ல என்ன நான்சி, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யுது. எனக்கு தெரிஞ்சு பீஸா வராதுன்னு நினைக்கிறேன். ஏ புஷ்பா, நான் அப்பவே சொன்னேன் கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணாதன்னு, கேட்டையா? பாதி கூட சாப்பிடல, அப்படியே வச்சிட்டு இருக்க. நீ தான் இப்ப சாப்பிட்டு முடிக்கணும். என்னது இது? ஒவ்வொரு ரூமுக்கா ஃபுட் ஆர்டர் பண்ணி எடுத்து கொண்டு போயிட்டே இருக்காங்க. யார் ஆர்டர் பண்றதுன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீமா, பிங்க் காட்டேஜ்க்கு 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அதை டெலிவர் பண்ண தான் வந்திருக்கேன். ஹை பண்டி, பீஸா வராதுன்னு சொன்னேன். அங்க பாரு, சூப்பரா வந்துருச்சு. வெஜ் பீஸா ஒன்று, சிக்கன் பீஸா. ஆண்டி மேலே கொண்டு வந்து கொடுங்க ஆண்டி. ஓகேம்மா, நானே கொண்டு வந்து மேலே கொடுத்துட்றேன். இந்த ரிசப்ஷன் லேடி கிட்ட கேட்க வேண்டியது தான். எக்ஸ்கியூஸ் மீ மேம், என்னது இது? ஒவ்வொரு ரூமுக்கா ஃபுட் ஆர்டர் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்ருக்கீங்க. யார் ஆர்டர் பண்ணுறது? மொத்தமாக எவ்வளோ பில் வந்திருக்குன்னு சொல்ல முடியுமா உங்களால்? மேம், அது வந்து உங்கள் ரூமில் ஒரே ஒரு காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லோ காட்டேஜில் கிரில் சிக்கன், அதுக்கப்புறம் பிங்க் காட்டேஜில் வந்து சீசி லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 4, அதுக்கப்புறமா வந்து வெஜ் பீஸா 1, சிக்கன் பீஸா. மொத்தமாக 10,500 ருபீஸ் வந்திருக்கு மேம். வாட்? இன்னும் டின்னர் கூட சாப்பிடல, அதுக்குள்ளே 10,000க்கு மேலே வந்துருச்சா? எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இனிமேல் நீங்கள் யாருக்கும் எதுவும் டெலிவர் பண்ணக்கூடாது. ஐ எம் ரியலி வெரி சாரி மேம். இனிமேல் உங்களை கேட்காம யாருக்கும் எதுவும் டெலிவர் பண்ண மாட்டோம் மேம்.